Hi friends, welcome to Healthy Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சீக்கிரமா செய்யக்கூடிய டேஸ்டியான ரெசிபி பீர்க்கங்காய் பருப்பு கடையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல பருப்பு வேக வைக்க போறேன். நீங்க ஓபன் பாட்ல வைக்கிறதுனால வச்சுக்கலாம். 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 5 டேபிள்ஸ்பூன் பாசி பருப்பு. இது ரெண்டையும் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்ததா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்கிறேன். விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 5-6 பல் பூண்டு, அடுத்ததாக பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பீர்க்கங்காய், ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்காய் மேலே அந்த தோல் சீவிட்டு ஓரளவுக்கு அந்த பட்டையாக இருக்கும் இல்லையா அதை மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்து வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதில் இருக்கக்கூடிய பருப்பு தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். பருப்பு தண்ணியோட கடைஞ்சோம் அப்படின்னா கடைய முடியாது, கஷ்டமாக இருக்கும். தண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள் ரொம்ப நைஸாக கடைய வேண்டாம், வளவளப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும். இப்போ நம்ம தேவையான அளவு பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக பருப்பு இருந்தது அப்படின்னா கரெக்டாக குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது, அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. மீதம் தண்ணி இருந்தது அப்படின்னா ரசம் வைக்கும் போது நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தாளிப்பு பத்தரலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு வெடித்ததுக்கப்புறமா காய்ந்த மிளகாய் 4-5 காய்ந்த மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலை. காய்ந்த மிளகாய் நல்லா செவக்க வறுத்துடணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாமே நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா வெங்காயம், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் வதங்கி வந்துடுச்சு. தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பருப்பில் நம்ம இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். மிளகாய் நல்லா செவக்க வறுத்தோம் அப்படின்னா தான் தாளிப்பு வந்து ஃப்ளேவரபுளாக இருக்கும். பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தாளிப்பு அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சுவையான பீர்க்கங்காய் பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சுவையான பீர்க்கங்காய் பருப்பு கடையல் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த பீர்க்கங்காய் பருப்பு கடையலுக்கு நம்ம சூடான சாதத்தில் நெய் விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.